ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ஆதியாகமம் அதிகாரம் 6. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளே அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்த நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துகளையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோടെ காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோടെ காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம் வேதத்தின் முதலாவது புத்தகம், 50 அதிகாரங்களை கொண்ட பெரிய புத்தகம். அதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதிகாரம் 1 முதல் 11 வரை முதல் பகுதி, அதிகாரம் 12 முதல் அதிகாரம் 50 வரை 2ஆம் பகுதி. இந்த அதிகாரம் முதல் பகுதியிலேயே இன்னொரு உட்பிரிவை பிரிக்க முடியும். அது ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. அது மட்டுமல்ல, முழு உலகமும் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்று கூட பிரிக்கலாம். ஜலப்பிரளயத்துக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை வரிசையாக அதிகாரமாக சம்பவங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் ஜலப்பிரளயத்தை தாண்டவில்லை, ஜலப்பிரளயத்துக்கு நெருங்கி இருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அந்த ஜலப்பிரளயத்தினுடைய துவக்கத்தை சொல்ல துவங்குகிறது. 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயம் எப்படி நடந்தது என்பதை விளக்குகிறது. ஜலப்பிரளயம் மிக முக்கியமான நிகழ்ச்சி உலக சரித்திரத்திலே.
வேத சரித்திரத்தில் கூட ஜலப்பிரளயம் மிக முக்கியமான சம்பவம். மனுஷ வரலாற்றில் கூட ஜலப்பிரளயம் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு மனுஷனுடைய வாழ்நாள் அதிகமாய் இருந்தது. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு மனுஷனுடைய வாழ்நாள் மிகவும் குறைகிறது. ஆகவே அது மனுஷனுடைய ஜீவிய நாட்களோடு கூட சம்பந்தப்பட்டது. அது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அதே வாக்குதத்தம் ஜலப்பிரளயத்தோடு தொடர்ந்து வருகிறது. ஆனால் அந்த உலகம் அந்த ஜலப்பிரளயத்தினால அழியும் போது திரும்பவும் ஒரு குடும்பத்தை வைத்து தேவன் தம்முடைய வாக்குதத்தங்களை புதுப்பிக்கிறார், திரும்பவும் புது வாக்குதத்தங்களை கொடுக்கிறார். ஆக ஒரு புதிய உலகத்தினுடைய சமுதாயம் துவங்குகிறது. அது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. ஆக இப்பொழுது நாம் வந்திருப்பது வேத சரித்திரத்தில், உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான சம்பவம் ஜலப்பிரளயம். ஆதியாகமம் 1 அதிகாரம் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். அவர்களை வாழ வைக்கும்படி மனப்பூர்வமாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 2 அதிகாரத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாம் தனியாக சிறப்பாக செய்து முடித்து அவர்களுக்கு கொடுக்கிறார். 3 அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் புசிக்க கூடாது என்று விளக்கின கனியை புசித்தது நிமித்தம் தேவ கோபத்துக்கும் தேவனுடைய சாபத்துக்கும் ஆளாகிறார்கள். ஆக அப்படி அவர் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் வரிசையாக கொடுக்கிறார். அதிலே முக்கியமாய் தேவன் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது 3 அதிகாரம் 15 வசனத்தில் வருகிற மிக முக்கியமான வசனம். 3:15. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஏவாள் சாத்தானையும் தொடர்பு படுத்தி தேவன் பேசுகிறார். உன் வித்து அவள் வித்து 2 பேருக்கும் பகை உண்டாக்குவேன் என்று நியாயமாய் சொல்லி இருக்க வேண்டும் என்றால் ஆதாமுக்கு தான் வித்து இருக்கிறது, ஏவாளுக்கு வித்து இல்லை. ஆணிடத்தில் தான் அந்த வித்து உண்டு. சொல்லி இருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆதாமுடைய வித்துக்கும் சாத்தானே உன்னுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. ஏன்? ஆண்டவருக்கு சரியாய் தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. தேவன் சகலவற்றையும் அறிந்தவர். ஆகையினால்தான் சரியாக அந்த பதங்களை பயன்படுத்துகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து அவளுக்கு இயற்கையாக வித்து அல்ல, ஆனால் அவள் வயிற்றுக்குள்ளே இருந்து பிறக்க போகிற அந்த இரட்சகர், சாத்தானின் தலையை நசுக்க போகிற அந்த மாபெரும் இரட்சகர் இருக்கிறாரே, அவர் ஆணினுடைய வித்தின்படி வரப்போகிறவர் அல்ல. ஆணுடைய வித்து அவருக்கு தேவையில்லை. ஆகையினால் தான் பரிசுத்த ஆவியினால் மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள், யோசேப்புடைய வித்தினால் அல்ல. உலகத்தின் முழு பாவத்தையும் சுமந்து தீர்க்க போகிற அந்த இரட்சகர் மீட்பர் மனுஷனுடைய வித்தினால் வந்திருந்தால் அவர் மனுஷ சந்ததியிலே மனுஷ ரத்தத்திலே இருந்து வந்த ஒரு மனுஷனாய் இருப்பார். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு முழுவதும் தேவகுமாரன், அதே வேளையிலே முழுவதும் மனுஷகுமாரனாய் இருந்தார். ஆனால் மனுஷகுமாரனாய் வருவதற்கு முன்பே அவர் தேவகுமாரன். காணக்கூடாதவைகள் எல்லாம் கண்டவர்,
உருவேற்படுவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்தவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஆக சர்வ சிருஷ்டியும் அவருக்கு தெரியும், சர்வ சிருஷ்டியும் உண்டாகும் முன்னே அவர் இருந்தார். ஆகையினால் மனுஷகுமாரனாக இயேசு பூமிக்கு வருவதற்கு முன்பே அவர் தேவாதி தேவனாய் இருந்ததினாலே பூமிக்கு அவர் வருவதற்கு மனுஷனுடைய வித்து தேவையில்லை. ஆதாமுடைய சந்ததியிலே வந்தாலும் மனுஷனுடைய வித்துக்கு அவர் அப்பாற்பட்டவர். ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாய் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இதுல ஏவாள் அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்கிறார். சாத்தான் அதிகமான பயத்தோடு அவனும் எதிர்பார்க்கிறான், யாராய் இருக்குமோ என்று. கவனியுங்கள், இது மிக முக்கியமான தீர்க்க தரிசனம், முக்கியமான நியாய தீர்ப்பு. தேவன் ஏதேன் தோட்டத்திலே சாத்தானுக்கும் மனுஷர்களுக்கும் சொன்ன நியாய தீர்ப்பு என்ன என்றால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சரி, பகை வந்தால் கூட பரவாயில்லை, அவர் இருக்கிறாரே, அவர் வரப்போகிறவர். அவர் என்ன செய்வார்? அவன் தலையை நசுக்குவார். ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான உருவம் தலை. தலையை நசுக்கிட்டா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அதனால தான் பாம்பை கூட பாருங்க, நீங்க என்ன அடிச்சாலும் தலையில அடிச்சாதான் அது சாகும். ஆக தேவன் சொன்ன வார்த்தை இருக்கிறது, குறி. தேவன் சொன்ன வார்த்தையிலே ஒரு குறி இருக்கிறது. சரியாய் சாத்தானுடைய தலைதான் அவருடைய குறி. அவன் தானே திட்டம் தீட்டுகிறவன், அவன் தானே எல்லா தந்திரங்களையும் அறிந்தவன். சாத்தானை வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன அறிமுகப்படுத்துகிறது தெரியுமா? தந்திரக்காரன் என்றுதான் அறிமுகப்படுத்துகிறது. 3:1 அவன் தந்திரசாலி, தந்திரம் உள்ளவன், எல்லாவற்றையும் யோசித்து செய்கிறவன். அதனால்தான் பவுல் எழுதும் பொழுது சொல்வார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்ல என்று. ஆகையினால்தான் அவன் எல்லா இடத்திலும் தந்திரசாலியா இருந்ததினால் தேவன் அவன் தலையை நசுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். நியாய தீர்ப்பு பிறகு, பாதாளத்திலே தள்ளுவதெல்லாம் பிறகு, அவனை சங்கிலிகளால கட்டுவதெல்லாம் பிறகு. ஆனால் தேவகுமாரன் வரும் பொழுது தேவகுமாரன் முதலாவது அவனை வீழ்த்த வேண்டும். அதுதான் தேவன் அங்கே சொல்லுகிற மிக முக்கியமான நியாய தீர்ப்பு அந்த ஏதேன் தோட்டத்திலே. சரி, இதனால்தான் ஏவாள் தனக்கு பிறக்க போகிற முதல் மகன் அந்த வித்தா இருக்குமோ? நம்மை வஞ்சித்தானே சாத்தான், அவன் தலையை நசுக்க போகிற வித்து என் வயிற்றிலே என் சந்ததியிலே வரப்போகிறது என்று சொன்னாரே, ஒருவேளை அது காயினா இருக்குமோ? அவள் எதிர்பார்த்தால், ஆனால் அது பொய்த்து போனது. பிறகு ஆபேல் வந்தான், ஒருவேளை அந்த வித்து ஆபேலா இருக்குமோ என்று எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே நீதிமானாகிய ஆபேல் கொல்லப்படுகிறான். அங்கேயும் ஏமாற்றம் வருகிறது. நினைத்ததும் எதிர்பார்த்ததும் நடக்கவில்லை. இவைகளுக்கு பிறகு 3வது மகன் சேத்து பிறக்கிறான். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் வாசித்தால், ஆதாம் திரும்பவும் தன் மனைவி அறிந்தான், அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவளுக்கு சேத் என்று பெயரிட்டான். அந்த அதிகாரத்தில் பெயரிடுவது ஏவாள் என்று சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், ஆதியாகமம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். பெண் ஏவாள். ஆனால் அதே பையனுக்கு பெயரிடும் பொழுது மறுபடியும் 5ஆம் அதிகாரத்தை கவனியுங்கள். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக
தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இங்கே பெயரிட்டான். ஒரே அம்மா ஒரே அப்பாவுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரே பேர் இட்டாங்க. மேபி சண்டை போட்டுக்குன்னு பேர் வச்சாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா, முதல் மகன் அந்த வித்தா இருக்குமோ அப்படின்னு ஏவாள் எதிர்பார்த்தா, ரெண்டாவது மகன் அந்த வித்தா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தா, மூணாவது மகன் கூட அந்த வித்தா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தா. இந்த இடத்துல இந்த 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஏவாள் பெயர் வைத்தால் பெயரிட்டாள்னு சொல்லுது. அதுல மூல மொழிபெயர்ப்புல சீடு இஸ் சீட் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் நெருக்கமா இருக்கிற பொருளோட பேசப்படுதான். திரும்பவும் ஏவாள் அதுதான் இந்த வித்தா இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையும் அந்த வித்து, ஸ்திரீயின் வித்து, சாத்தானின் தலையை நசுக்க போகிற வித்து யாரா இருக்குன்ற எதிர்பார்ப்போடு தான் அவர்களுடைய வாழ்க்கை நகருகிறது. ஆனால் மறுபக்கம் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது சாத்தானுக்கு என்ன பயம்? என் தலையை நசுக்க போவது யாரா இருக்கும்? என் தலையை நசுக்க போகிற வித்து இவனா இருக்குமோ இல்லது இவனா இருக்குமோ? ஒவ்வொரு ஆண் பிறக்கும் பொழுதும் சாத்தானுக்கு அந்த பயம் இருக்கிறது. ஆகையினால்தான் முதல் குடும்பத்திலேயே முதல் சகோதரர்கள், நல்லா இருக்கிற சகோதரனை சாத்தான் கொலை செய்யும்படி காயினை ஏவிவிட்டான். சோ முதல்ல நீதிமான் என்று சொல்லப்பட்டவன், முதல் நீதிமான் ஆபேல், முதல் இரத்த சாட்சி ஆபேல், தேவனை அதிகமா நேசித்த முதல் பிள்ளை ஆபேல். காயின் முதல் பிள்ளை இருந்தாலும் அதிகமா நேசித்தவன் ஆபேல். காயினை விட ஆபேல் அதிகமா நேசித்தான். அதனாலதான் இவனா இருக்குமோன்ற பயத்துல சாத்தான் அவனை கொள்ளுகிறான். அதோடு நிக்கல. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 5ஆம் அதிகாரம். 10 நபர்களை அதிலே வாசிக்கிறோம். அந்த 10 நபர்களையும் சாத்தான் குறிவைப்பது உண்டு. ஆனால் இந்த 10 நபர்களும் தேவனை சார்ந்து கொண்டதினாலே, தேவனை நம்பியதினாலே அவர்கள் முழு வாழ்க்கையும் வாழுகிறார்கள். அதிலே ஏனோக்கு என்பவன் அதிகமாய் தேவனை நேசித்தது நிமித்தம், அவரோடு நடந்தது நிமித்தம் தேவன் அவனை மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த 10 தலைமுறைகள் நல்ல மக்களுடைய தலைமுறையாய் இருந்தாலும், இந்த 10 தலைமுறையின் காலத்திலே உலகத்திலே அநியாயம், தேவன் இல்லாத ஆராதனை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, அவனவன் தன் விருப்பமான வாழ்க்கை, இவைகளையும் துணிந்து செய்து கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லுது, தேவன் நாமத்துல அவங்க பல்வேறு தேவர்களையும் சேவிச்சாங்க அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து தேவனை, ஆனா அது தேவன் இல்லை, ஆனா வேற ஒரு தெய்வம் அப்படின்னு அவன் சுய நிலத்துல சுய விருப்பத்திலையும் தேவர்களையும் விக்கிரகங்களையும் சுய பக்திக்கு தேவையான தனக்கு விருப்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு சேவிச்சானாம் அப்படி சொல்லுது. இந்த சூழ்நிலையில சாத்தான் ஒரே ஒரு காரியத்துக்காக திகிலோடு இருக்கிறான். என் தலையை நசுக்கு போறது யாரா இருக்குமோ யோசித்து பாருங்க. அப்போ அவன் தன் வாழ்க்கையில அது யாரா இருக்குமோ, அது யாரா இருக்குமோ நினைச்சு 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 வெயிட் பண்ணி இருக்கிறான். இந்த நிலையில தான் ஸ்திரீயின் வித்தை கரெக்ட் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலையில 5ஆம் அதிகாரத்தினுடைய எல்லா மக்கள் வாழ்க்கையிலையும் பிசாசு அவங்கள கெடுத்தே இருக்கிறான். தேவனை சேவிக்காதபடி அதுலயும் ஒரு குடும்பம் சேவிக்குது, மீதி பேர் எல்லாரும் தேவனை சேவிக்காதையும் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பின்னணியில இந்த விதமான எதிர்பார்ப்புல தான் 6ஆம் அதிகாரத்தின் நிகழ்ச்சிகள் சொல்லப்படுது. சாத்தான் தன் தலையை நசுக்க போகிற அந்த வித்து யாராயிருக்குமோ என்ற பயத்திலேயே பூமியில் உள்ள அந்த வித்தை, ஸ்திரீயின் வித்துக்களை
அவன் கலப்படம் செய்தால் என்ன என்ற சூழ்நிலையில கூட அவன் இப்படி செய்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. நான் அல்ல சொல்லுவது, யூகிக்கப்படுகிறது. இன்னைக்கு நான் சொல்ற பல காரியம் நான் சொல்லல, பல காரியத்தை சேர்த்து சுதாரிச்சு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லாம் படிக்க வந்திருக்கிறோம், அதே நேரத்தில் தெரிஞ்சுக்கவும் வந்திருக்கிறோம். எல்லாரும் எல்லாத்தையும் படிக்க வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் சொல்லலாம். அதை தான் நான் செய்கிறேன். நான் படிக்கிற புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்காது இருக்கலாம், அல்லது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாத இருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறது உங்களுக்கு வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஒருத்தனை கொண்டு தான் தேவன் எல்லாருக்கும் பேசுவார். அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளவோ அவ்வளவுதான் அவங்களுக்கும் வெளிப்பாடு கிடைக்கும். அதனால பல காரியத்தை இன்னைக்கு அலசி ஆராய் போறோம், வேதத்துக்கு உள்ளேயும் வேதத்துக்கு வெளியேயும். போன வாரம் எப்படி ஒரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுமோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இன்னொன்னு சொல்றேன், நான் பேசுறது உங்களுக்கு விளங்கணும்னா உங்களுக்கு கூட வேதம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பைபிள் தெரியலன்னா நான் பேசுறதும் விளங்காது. அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். எங்க போனாலும் இந்த வெளிநாட்டுக்கு கான்ஃபரன்ஸு கூப்பிடுவாங்க என்ன, நான் இன்னமும் சந்தோஷமா தான் போவேன். ஆனா அங்க இருக்கிறவங்களை பார்த்ததுமே என் சந்தோஷம்லாம் பறி போயிடும். ஏன்னா நான் பேசுற அளவுக்கு ரிசீவ் பண்ணக்கூடியவங்க அங்க இருக்கணும். நான் வேதத்தை பேசுறப்ப வேதம் படிச்சவங்களும் வேதம் தெரிஞ்சவங்களும் இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் அவங்க ஏத்துக்கணும்னு கிடையாது, அட்லீஸ்ட் கேட்கறதுக்காவது இருக்கணும், புரிந்து கொள்றதுக்காவது. ஓகே, 6ஆம் அதிகாரம் சொல்லும் செய்தி என்ன? நம்பர் 1, ஜல பிரளயத்துக்கான காரணங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. நம்பர் 2, ஜல பிரளயத்துக்கான அறிவிப்பு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நம்பர் 3, ஜலப்பிரளயத்துக்கான ஆயத்தம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. நம்பர் 4, ஜலப்பிரளயத்துக்கு முன் செய்ய வேண்டியவைகள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரத்துல இந்த 4 தலைப்புகள் இருக்கிற செய்திகள் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இந்த 4 தலைப்புகளுக்கு உள்ள இருக்கிற செய்திகள். இப்போ முதல்ல ஜலப்பிரளயத்துக்கான காரணம். தேவன் முழு உலகத்தையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கவனிங்க, அது சாதாரண முடிவு அல்ல, சாதாரண முடிவு அல்ல. முழு உலகத்தையுமே தேவன் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாருன்னா அப்போ ஏதோ ஒன்று ரொம்ப பெருசா நடந்திருக்கணும். மன்னிக்க கூடியது இல்லை. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட இல்லை. சரி, மன்னிப்போம், வேற வழியில அவனுக்கு தண்டிப்போம் அப்படின்னு கூட தேவன் காம்ப்ரமைஸ் பண்ணல. யோசித்து பாருங்க, முழு உலகத்தையுமே அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்கிறாருன்னா அப்போ அவர் இருதயத்தை பாதிக்கிற ஏதோ ஒண்ணு பெருசா 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 நடந்திருக்கணும். இல்லாட்டி அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. சரி, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்தப்ப
அவர்களை வெளியே அனுப்புறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு ஆடையை தைச்சு போட்டு அனுப்புறாரு. காயின் ஆபேல் சண்டை வந்தப்ப ஆபேல் இறந்துட்ட பிறகு அவன் ரத்தம் அவரை நோக்கி கூப்பிடுதான். உடனே காயின் கிட்ட கேட்கிறாரு, நீ என்ன செஞ்ச? உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே என்று கேட்கிறாரு. அவன் சொல்றான் பதில், அவருக்கு பயந்து பதில் சொல்லல, பயப்படாத பதில் சொல்றான், நான் என்ன காவலாளியோன்னு. அவனை கூட தேவன் ஒன்னும் செய்யல. அவன் கேட்கிறான், ஐயோ இந்த தண்டனையை கொடுத்தீங்கன்னா நான் வெளியே போனா என்ன அடிச்சு போட்டுருவாங்களே. அப்போ அவனை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு ஒரு அடையாளத்தை போடுறாரு. கொலை செஞ்ச ஒருத்தனை கூட தேவன் காப்பாத்தி நீ வாழ்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த இரக்கமுள்ள ஒரு தேவன், இவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவன், ஒரு ஆளை மன்னிக்க கூடிய ஒரு தேவன், நல்லவனை கூட இழந்தாலும் அந்த கொலை செஞ்ச கெட்டவனை காட் வந்து வாழ வைக்கிறாரு. ஆனா இங்க ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாருன்னா இது ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்ல சின்ன காரணத்துக்காக இல்ல. அப்ப இது பெரிய பெரிய ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய சம்பவம். அப்ப அந்த சம்பவத்துக்கு காரணங்களை என்னன்னு பார்ப்போம். ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள் நம்பர் 1 என்ன சொல்லுது? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை படிப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். 6ஆம் அதிகாரம் 11-12 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இங்க வாஸ்த வசனங்கள்ல காரணங்கள் என்ன அப்படின்னு வரிசையா சொல்லல, ஆனா செய்தி சொல்லி இருக்குது. பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன், வேதம் வந்து பரிசுத்த வேதம், தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கிய வேதம். அது சாத்தானுடைய செயல்களை சொன்னாலும் சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. தேவனுக்கு எதிரி சாத்தானா இருந்தாலும் எந்த இடத்துலயும் சாத்தானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வேதம் அவனை போக்கஸ் பண்ணல. அதனாலதான் அவன் விழுந்ததை கூட பின்னால ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், முன்னாலேயே சொல்லல. அவன் என்ன செஞ்சான், எப்படி விழ வச்சான்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே அந்த சாப்டர் அவனை குறிச்சு அங்கேயே முடிச்சுட்டு செய்திகளை சொல்லிட்டு போகுது. வேதம் தேவனை குறிச்சு சொல்ற புஸ்தகம், சாத்தானை குறிச்சு அல்ல. ஆனா அந்த தேவன் நேசிக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது என்பதை வேதம் சொல்லும் பொழுது அவனை குறிச்சு சொல்ல வேண்டியதா இருக்குது. அவனை குறிச்சு சொல்ல வேண்டியதா இருக்குது. பரலோகத்துல தேவனுக்கு விரோதமா அவன் எழுமுனப்ப கூட அதை கூட வேதம் வரிசையாவோ பெருசாவோ பேசல.
சின்னதா அங்க இங்குமா சொல்லுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் செஞ்சப்ப, அவன் செய்யற காரியங்களை பார்த்தப்ப வேதம் சொல்லாத விடல, சொல்லியே வைக்குது. அப்ப கவனிக்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை முக்கியத்துவம் படுத்துற செய்திகள் உள்ள இருக்குது. சில செய்திகள் மறைக்கப்பட்டு இருக்குது, சில செய்திகள் சுருக்கமா இருக்குது, சில செய்திகள் இங்கும் அங்குமா ஏதோ ஒரு வசனத்துக்கும் உள்ள அடக்கி இருக்குது. சாத்தானை குறிச்சு தேடனா, அவன் செயல்களை குறிச்சு தேடனா. சரி, இப்ப பார்ப்போம் ஜலப்பிரளயத்துக்கான காரணம் என்னவா இருக்கும். நம்பர் 1, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை தெரிந்து கொண்டாங்களாம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்பர் 2, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடினர். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்பர் 3, ராட்சதர்கள் இருந்தார்கள் அல்லது பிறந்தார்கள். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்பர் 4, ராட்சதர்கள் பூர்வத்தில் பெயர் பெற்றிருந்தனர். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்பர் 5, ராட்சதர்கள் பலவான்களாய் இருந்தனர். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்பர் 6, மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்பர் 7, மனுஷனின் இருதய தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருந்தது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்பர் 8, பூமி தேவனுக்கு முன்பாய் சீர்கேடா இருந்தது. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்பர் 9, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்பர் 10, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோ இந்த 6ஆம் அதிகாரத்துல ஜலப்பிரளயத்துக்கு முன்னால தேவன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, ஜலத்தினால அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி அழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்ன அப்படின்னு வேதம் சுருக்கமா சொல்லுது. சோ இப்ப கவனிக்க வேண்டிய இது எல்லாத்தையுமே இந்த காரணங்களை கவனிக்கணும். ஏன்னா இது பெரிய ஒரு நிகழ்ச்சியோட சம்பந்தப்பட்டது. கவனிங்க, இப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னால நம்பர் 1 இங்க பாருங்க, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை தெரிந்து கொண்டனர். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் படிப்போம். பூமியின் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஒரு பெரிய முக்கியமான நிகழ்ச்சியை வேதம் சொல்லுது. அது என்ன? மனுஷகுமாரர்கள் தேவகுமாரத்திகள் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுது. இதுல இருந்து தான் செய்தி ஆரம்பிக்குது 6ஆம் அதிகாரத்துல. இப்ப கவனிப்போம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள். கவனிப்போம், தேவகுமாரர் சன்ஸ் ஆஃப் காட், மனுஷகுமாரத்திகள் டாட்டர்ஸ் ஆஃப் மேன். இப்போ இதுல மனுஷகுமாரத்திகள் என்பது அந்நாள்ல, அந்த காலத்துல, அந்த நாட்களில் இருந்த பெண்களை குறிக்குது. அவங்க அதிக சௌந்தரியம் உள்ளவங்களா இருந்ததாகவும் வேதம் சொல்லுது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, விளங்குது. தேவகுமாரர் என்பதை குறிச்சுதான் பல்வேறுபட்ட கருத்துகள் நிலவுகிறது. எதை குறிச்சு? இப்போ
தேவகுமாரர் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு யார சொல்லுது, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. உலக அழிவுக்கு முதல்ல இந்த ஒரு பிரச்சனை தான் காரணமா இருக்குது. ஓகே, இந்த தேவகுமாரர் அப்படின்றதுக்கு பல வகையான கருத்துகள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் நிலவுது. உலகம் முழுசும் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இப்போ முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம், இந்த டாபிக்ல பேஸ் பண்ணி இருக்கிறதுனால. ஓகே, தேவகுமாரர் என்பது 5 விதமான கருத்துக்களை கிறிஸ்தவ வட்டத்தில் நிலவுகிறது. 5 விதமான கருத்துக்கள். நம்பர் 1, யூத பாரம்பரிய மதத்தினர் கூறுவது ஆர்த்தோடாக்ஸ் ஜூவிஷ் தியரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தேவகுமாரர் என்பது உயர்குல குடிகள், நோபல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த கருத்தும், யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. தேவ தூதர்கள்னால மேல இருக்கிற உன்னதமானவங்க அப்படின்னு பொருள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நோபல் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமே இருக்கிற கருத்து. நம்பர் 2, கிறிஸ்தவ உலகத்துல இப்படி ஒரு கருத்து நிலவுகிறது, தேவகுமாரர்ன்றது யாரு, மனுஷகுமாரத்திகள்ன்றது யாரு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, பிரீச்சர்ஸ் வேர்ல்டுல அது ரொம்ப கவனமா அவங்க சொல்றது. ஒண்ணு, தேவகுமாரர் அப்படின்னு சொல்றது ஆதாமின் வழியில வரானே சேத்து, அவனுடைய ஆண் பிள்ளைங்க. மனுஷகுமாரத்திகள் அப்படின்னு சொல்றது காயின் வழியில வர பெண் பிள்ளைங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால தேவன் கோபப்பட்டாரு. அதனால இதுக்கு காரணமா தேவன் பெருவெள்ளத்தை வந்து வச்சு அழிக்கணும்னு முடிவு பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி சாஃப்டான ஒரு அப்ரோச். என்ன, தேவகுமாரர்ன்றவங்க சேத்தின் வம்சத்துல வர ஆண் பிள்ளைங்க, மனுஷகுமாரத்திகள் எடுத்து காயின் வம்சத்துல வர பெண் பிள்ளைங்க. சேத்தின் வம்சத்துல வரவங்க தேவ பக்தி உள்ளவங்க, காயின் வம்சத்துல வரவங்க தேவ பக்தி இல்லாதவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால தேவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால ஜலப்பிரளயத்தை வர வச்சு அழிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, ஓகே, ஒருவேளை அது அப்படிதான் இருந்தா கூட கேள்வி எங்க ரைஸ் ஆகுது, தேவகுமாரர் சேத்தின் வம்சத்துல வர ஆண் பிள்ளைகள் தான் தப்பு செஞ்சாங்கன்னா பெண் பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாங்க? பெண் பிள்ளைங்க தப்பு செய்யலையே. ஒருவேளை இது சரின்னு சொன்னா காயின் வம்சத்துல வர பெண் பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா காயின் வம்சத்துல வர ஆண் பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அப்ப எதுக்கு உலகத்தை அழிக்கணும்? சரி, அதையும் தாண்டி இன்னொன்னு, மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்றாரு. அதுக்கு என்ன தப்பு பண்ணுச்சு? தேவன் நீதி உள்ளவர், எவன் தப்பு செய்யறானோ அவனை தான் தண்டிக்கிறவர். அப்ப இதுல ஒரு பார்ட்டு தப்பு செஞ்சாங்கன்னா இன்னொரு பார்ட்டு தப்பு செய்யலையே. சேத்தினுடைய வம்சத்துல வர ஆண் பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா சேத்தினுடைய வம்சத்துல வர பெண் பிள்ளைங்க தப்பு செய்யலையே. காயினுடைய வம்சத்துல வர பெண் பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா காயினுடைய வம்சத்துல வர ஆண் பிள்ளைங்க தப்பு செய்யலையே. அப்போ இந்த அப்ரோச் என்னன்னா, இது ரொம்ப சாஃப்ட் அப்ரோச், இதுக்கு மேல பேச வேண்டாம் அப்படின்னு பிரீச்சர்ஸ் நிறுத்திக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க தோண்டியும் சொல்லல. இதுக்கு மேல விசுவாசிகளுக்கு விஷயமும் தெரியாது. ஏன்னா அந்த பிரசங்கியார் இத சொல்லியே அப்படியே முடிச்சிடுறாரு. ரொம்ப சோகமான காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ உலகத்துல பாசிட்டிவ்ஸ் ரொம்ப இருக்குது, அதுக்கு ஈக்குவலா நெகட்டிவ்ஸும் இருக்குது. நம்ம யாரும் கொலை பண்ண மாட்டோம், திருட மாட்டோம், ஜெயிலுக்கு போக மாட்டோம், நம்ம யாரும் அநியாயம் செய்ய மாட்டோம், நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருப்போம், நீதியா இருப்போம்,
நியாயமா இருப்போம், உண்மையா இருப்போம், சுத்தமா இருப்போம், அதெல்லாம் ரைட்டு. இதையும் தாண்டி சில நெகட்டிவ்ஸ் இருக்கு பாருங்க, அதை தான் மாற்ற முடியல. எப்படி பாருங்க, இப்போ ஒரு போதகனுக்கு படிக்க போற ஆள், ஒரு வாலிபன் வேதாகம கல்லூரிக்கு போய் படிக்கிறப்ப வேதாகம கல்லூரியில என்ன போதிக்கிறாங்களோ அதுதான் அவர் படிக்கிறாரு. அவருக்கு என்ன போதிக்கப்படுதோ, எந்த புஸ்தகத்தை வச்சு படிக்கிறாரோ அதுதான் அவர் மனசுல போகுது. கவனிங்க, வேதாகம கல்லூரி அவர் போய் படிக்கிறாரு, அந்த கல்லூரியின் ஸ்தாபகர் எந்த டாக்டரினை நம்புறாரோ அந்த டாக்டரின் பேஸ்ல தான் அந்த வேதாகம கல்லூரியை ஸ்தாபிக்கிறாரு. அந்த டாக்டரின் பேஸ்ல, அந்த ஃபெய்த் பேஸ்ல தான் புஸ்தகங்கள் கூட கொடுக்கப்படுது. அத பாடத்தின் அடிப்படையில தான் பரீட்சையும் பாடமும் நடத்தப்படுது. பாடம் நடத்தி பரீட்சை எழுதுறாங்க. அதை படிச்சுட்டு வந்து தான் இவர் தன் ஜனங்களுக்கு போதிக்கிறார். எல்லாமே டினாமினேஷன் வைஸ் இருக்குது. அந்த டினாமினேஷன் பேஸ் பண்ணி சபைகள் இருக்குது. அதுல உருவாக்கப்படுற போதகர்கள் எந்த செய்தியை கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, எந்த புக்கை படிக்கிறாங்களோ அதை தான் ஜனங்களுக்கு சொல்றாங்க. அதனால தான் மேலோட்டமாவும் சரி கீழோட்டமாவும் சரி எங்கேயும் யாரும் ஒற்றுமை வர்றதில்லை. கவனிங்க, வேதாகம கல்லூரி போறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சிருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு பிறகு அப்புறமா படிக்கிறாங்க. அதனால அங்க படிக்கிற பாட புத்தகத்தின் அடிப்படையில தான் அவங்க போதகம் கூட இருக்குது. இப்ப இதனால இதுக்கு மேல எந்த பிரீச்சருமே அதிகமா போல. ஒருவேளை நீங்க பல பைபிளை படிக்கிறவங்களா இருக்கலாம், டேக்ஸ் பைபிளை படிக்கிறவங்களா இருக்கலாம், பெரிய பைபிள்னு நினைக்கலாம். ஆனா அவர் என்ன நம்புறாரோ அதை நம்புறதுதான், அந்த அடிப்படையில தான் அந்த பைபிள் எழுதப்படும். இப்ப இந்த கருத்தும் நமக்கு முழு பதில கொடுக்கல. சரி, இவங்க சொல்ற கருத்தின் அடிப்படையில கலப்பு திருமணம் செஞ்சதுனால தான் தேவன் உலகத்தை அழிச்சாரு அப்படின்னு வைங்க. கலப்பு திருமணம் தான் காரணம்னா அப்படி ஒன்றும் அது பெரிய காரணமா தேவன் நினைக்கல. வேதத்துல கலப்பு திருமணம் செஞ்சவங்க இருக்கிறாங்க. ராகாப் எரிகோவை சேர்ந்தவோ, அவள் திருமணம் பண்ணவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன். அதனால அவங்கள அழிக்கலையே. அப்போ அதுக்கு காரணம் அதுவா இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப இன்னொரு காரணத்தை தேட வேண்டியது இருக்குது. பைபிளை படிக்க படிக்க தான் காரணங்கள் விளங்கும். ஆகையினால முழு பதிலும் இங்க வரல. அப்ப இந்த கருத்துக்கு நமக்கு பதில் தெரியல. சேத்தின் வம்சத்துல வர ஆண்கள் பாவம் செஞ்சாங்க அப்படின்னா சேத்தின் வம்சத்துல வர பெண்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க எதுவும் செஞ்சதா கூறப்படலையே. சரி, காயின் வம்சத்துல வர பெண்கள் பாவம் செஞ்சாங்க அப்படின்னா காயின் வம்சத்துல வர ஆண்கள் பத்தி எதுவும் சொல்லலையே தப்பு செஞ்சாங்கன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு வர மிருகங்கள் பாருங்க, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், ஆகாய, இதெல்லாம் நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படின்னா இந்த மிருகங்களை அழிக்கிறதுக்கு அந்த மிருகங்கள் என்ன பண்ணுச்சு? எதுக்கு முழு உலகத்தையும் அழிக்கணும்? யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா அவங்கள தானே அழிக்கணும். அப்ப ஏன் முழு உலகத்துக்கும் ஜலப்பிரளயம் வந்துச்சு? முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த டாபிக் படி, இந்த நியாயத்தின் படி கலப்பு திருமணம் செஞ்சதுனால இப்படி நடந்திருந்தா வேதத்துல தேவன் அப்படி யாரையும் அடிக்கல, தண்டிக்கல. சோ மற்றொரு கருத்து உண்டு. அதாவது தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட ஆதாம்க்கு பேரு சன் ஆஃப் காட். ஆதாமின் பிள்ளைங்க சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்குது. அப்படி ஆதாம பிள்ளைங்க வந்தாலும் இந்த கருத்துல சில கான்ட்ரோவர்சி, ஒற்றுமை வரல. சரி, கருத்து 3, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை குறிச்ச நிலவர கருத்து. 3வது கருத்து, இறையில் கல்லூரியில இருக்கிற பெரிய பெரிய வேத வல்லுநர்களுடைய மொழியாக்கம் அல்லது அவங்களுடைய வியாக்கியானம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவகுமாரர்ன்றது சன்ஸ் ஆஃப் காட் என்பவங்க விழுந்து போன தூதர்கள்
ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மூணாவது கருத்து. ஓகே, இப்போ இதை சொன்னதுனால இதையும் பேஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்குது. எப்படி கருத்து 2க்கு நம்ம பல காரணங்களை யோசித்தோமோ, கருத்து 3க்கும் சில காரணங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. விழுந்து போன தூதர்கள், இப்போ தேவகுமாரர், சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வார்த்தை வேதத்துல சில இடங்கள்ல பயன்படுத்துறத கவனிங்க. அதே போல தேவகுமாரர், சன்ஸ் ஆஃப் காட் என்ற வேர்டு எபிரேயத்துல பெனேஹெலோயிம் அப்படின்னு இருக்குது. பெனோஹெலோயிம் தேவகுமாரர்கள் அப்படின்னா இதுல இப்பெயர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு கொடுப்பதாகும். சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ், அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தப்படுது, பெனோஹெலோயிம். ஆனா இதே பொருள்ல வார்த்தையில வேதத்துல சில இடங்கள்ல இருக்குது, அதையும் கவனிப்போம். வேதத்தின் தேவகுமாரர் என்பது 3 இடங்கள்ல வருது. ரொம்ப முக்கியமா அதை படிக்கிறப்போ வேகமா படிக்கிறதுனால நம்ம அதை கவனிக்க வாய்ப்பு இல்லை. குறிப்பா பைபிள் ரீடர்ஸ், நீங்க வழக்கமா படிக்கிறவங்களா இருந்தா இந்த டாபிக் உள்ள அதிகமா நுழைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ரீச்சர்ஸே இதுல நுழைய மாட்டாங்க, சொல்ல தயங்குவாங்க, இல்ல வேண்டான்னு தவிர்ப்பாங்க. தப்பா சொல்லிட்டா நம்மள தப்புன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு, தெரியாததுனால பேசாத இருக்கிறவங்களும் உண்டு. கவனிப்போம், 3 இடங்கள்ல இந்த வேர்டு பயன்படுத்தப்படுது பைபிள்ல. என்ன அப்படின்னா பாருங்க, வேதத்துல தேவகுமாரர் என்ற இடம் நம்பர் 1, அது தேவ தூதர்களை சொல்லுது. தேவ தூதர்களை தான் சொல்லுது. யோபு 1ஆம் அதிகாரத்துல வர அந்த சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர்கள் தேவ சந்நிதியில வந்து நின்ன பொழுது அப்படின்னு. 2வது யோபு 2:1 தேவ புத்திரர்கள், தேவகுமாரர், சன்ஸ் ஆஃப் காட் ஆங்கிலத்துல அப்படி சொல்லுது. இதுவும் தேவ தூதர்களை தான் சொல்லுது. ஆனா நல்ல தேவ தூதர்கள், உண்மையான தேவ தூதர்கள், அவங்கள தான் சொல்லுது. நம்பர் 3 தானியேல் 3:25, அதுல தேவபுத்திரர் 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரரின் சாயலுக்கு ஒப்பா இருந்தது. அது வந்து சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு ஆங்கிலத்துல அந்த வேர்டு வருது. அப்போ இந்த 3 இடங்களிலும் தேவகுமாரர், சன்ஸ் ஆஃப் காட் என்ற வார்த்தை வருது. தமிழ்ல புத்திரர்னு இருக்குது, ஆங்கிலத்துல சன்ஸ் இருக்குது, பொருள் ஒண்ணுதான். ஆனா ஆதியாகம 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல வர தேவகுமாரர் அந்த வேர்டை மையப்படுத்தி தான் நம்ம இப்ப தேடிக்கிட்டு போறோம். ஓகே, இந்த தேவகுமாரர் என்பது பழைய ஏற்பாட்டில் 3 இடங்களிலும் தேவ தூதர்களை குறிக்கும் சொல்லாகும். பழைய ஏற்பாட்டில் 3 இடங்கள்ல தேவ தூதர்களை, முழுசுமா தேவ தூதர்களை குறிக்குது, நல்ல தேவ தூதர்கள். ஓகே, வேதத்துல தேவகுமாரர் என்ற 3 இடங்களிலும் விசுவாசிகளுக்கு பெயரு சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. தேவ பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுது புதிய ஏற்பாட்டுல. அவங்களையும் சன்ஸ் ஆஃப் காட் என்ற வார்த்தையில வேதம் அழைக்குது. ஆனா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வர தேவகுமாரர்கள் இந்த பொருள்ல சொல்லப்படல. இந்த பொருள்ல சொல்லப்படல. யோபுல வாஸ்துமே அந்த 3 பொருள்லயும் சொல்லப்படல. அது வித்தியாசமா சொல்லப்படுது. கவனிப்போம், இந்த இடத்துல ராட்சதர்கள் அப்படின்ற ஒரு வேர்டை வேதம் சொல்லுது. கவனிங்க, 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். ராட்சதர்கள் அப்படின்னு ஒரு பேரை யூஸ் பண்ணுது. இந்த 6ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது.
அந்த சம்பவம் என்னன்னு வகை வகையா வரிசையா கவனிக்க வேண்டியது இருக்குது, அலச வேண்டியது இருக்குது. தேவகுமாரரும் மனுஷகுமாரத்திகளும் சேர்ந்தனால அப்படின்னு சொல்லுது இந்த ராட்சதர்கள் அப்படி. இப்போ இந்த ராட்சதர்கள் என்ற பேரு கேஜேவி ஆங்கில வேதம் ஜெயன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது எபிரேய மொழியில நெப்லீம் என்று அழைக்கப்படுது. நெப்லீம் நெப்லீம் என்ற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. அதுக்கு பொருள் நெப்லீம் என்றால் fallen ones, விழுந்து போனவங்க அப்படின்னு பொருள். அப்போ தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோட சேர்ந்ததுனால அவங்களுக்கு பிறந்தவங்க ராட்சதர்கள், அதாவது நெப்லீம்ஸ், அதாவது விழுந்து போனவங்களுடைய சந்ததியா அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ இப்படி கேட்கிறப்ப இதுல இன்னொன்னு, இதே வார்த்தை கிரேக்க மொழியில நெப்லீம் ஜிஜினஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஜிஜினஸ் கிரேக்க மொழியில, ஹீப்ரூல நெப்லீம், கிரேக்க மொழியில ஜிஜினஸ். ஜிஜினஸ்னா ராட்சதர்கள், ஜெயன்ஸ் அல்லது எர்த்பார்ன் அப்படின்னு பொருள். மூல மொழியில வர வார்த்தையின் அடிப்படையில கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. தேவகுமாரர் அப்படின்னு சொல்றது விழுந்து போன தேவ தூதர்களை சொல்லுது. விழுந்து போனவங்களை, அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவங்கன்னு கண்டு அவங்களோட சேர்ந்ததுனால சூப்பர் நேச்சுரல் பீயிங்கும் நேச்சுரல் பீயிங்கும் சேர்ந்ததுனால அவங்களுக்கு பிறந்தது ராட்சதர்களா பிறந்தாங்க அப்படின்ற செய்தியை தான் இந்த இடத்துல சுருக்கி சொல்லுது. மற்றவங்க சொல்றதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன், நீங்க அறிவுல தெரிஞ்சுக்க தான். ஓகே, இப்போ விசுவாசியாகிய நம்ம என்ன கேள்வி கேட்போம்? எப்படி தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளோட சேர்வாங்க? தேவ தூதர்களுக்கு தான் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லையே, தேவ தூதர்களுக்கு தான் வித்து இல்லையே, அப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம். ஒரு பக்கம் நம்ம கேள்வி கேட்கறது சரி. ஏன் அப்படின்னா நம்ம எதை யோசித்து கேட்கிறோம்னா நல்ல தேவ தூதர்களை யோசித்து கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒருத்தர் வந்தான், போதகரே, ஒரு சகோதரன் ஒருத்திய திருமணம் முடிச்சான், அவன் சந்தானம் இல்லாத இறந்துட்டான். பிறகு சந்தானத்துக்காக இன்னொரு சகோதரன் அவள் மேரேஜ் பண்ணான், இப்படி அவனும் இறந்துட்டான். அப்புறம் இது மாதிரி 7 பேரை திருமணம் பண்ணா, யாருக்குமே அவள் சந்தானம் உண்டாக்கி கொடுக்கல. கடைசியில அவளும் இறந்துட்டா. பரலோகத்துல இவ யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்துல கொல்லுகிறவர்களையும் கொடுப்பவர்களையும் இல்ல, அவர்கள் தேவ தூதரை போல இருப்பாங்க அப்படின்னு. இது நல்ல தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் சொன்னது. இன்னொன்னு புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னது. பழைய ஏற்பாடுன்னு வரப்ப இதே பேட்டர்ன் அப்ரோச் பண்ண முடியல. சில இடங்கள்ல கவனிங்க, சில இடங்கள்ல தேவ தூதர்கள் உருவம் எடுத்து வந்தாங்க. எப்படி? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் உஷ்ண வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கண்ணை ஏறெடுத்து பார்த்தா 3 பேர் நிக்கிறாங்க. 3 பேர் நிக்கணும். இவர் எழுந்து போய் வாங்க வாங்க எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்றாரு. இது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிட்டு இவங்க தேவ தூதர்னு. ஆனா அவங்க வந்தது மனுஷ உருவத்துல. அப்போ உள்ள போறாரு, சமைக்கிறாரு. சாரால் இருக்கிறாங்க. கவனிங்க, சாரால் உண்மையிலேயே தேவனா இருந்து அவங்க கண்ணுக்கு பட்டு இருந்தா சாரால் ஒளிஞ்சி இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒளிஞ்சி இருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சமைச்சது ஆபிரகாம் வேக வேகமா சமைச்சிட்டு
அவங்களுக்கு கொண்டு வந்து பரிமாறுறாரு. அவங்க சாப்பிட்டாங்க, புசித்தார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அவங்க தேவ தூதர்கள் மனுஷன மாதிரி உருவம் எடுத்ததுனால அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்புறாங்க, வாக்குத்தத்தத்தை கொடுக்கறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் தேவன மாதிரி பேசுறாரு, கூட 2 பேர் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தேவன் பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்போ அங்க சாப்பிட்டாங்க, புசித்தார்கள் அப்படின்னு இருக்குது. புசித்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்றாங்க, நாங்க திரும்ப வருவோம், உங்க மனைவி அடுத்த உற்பத்தி காலத்து திட்டத்துல அவ உற்பத்தி 1 வருஷத்துக்குள்ள அவ பிள்ளை வச்சிருப்பா அப்படின்றாங்க. இத உள்ள இருந்து சாரால் கேட்கிறா, உண்மையிலேயே தேவன் தான் வந்தார் அப்படின்னா சாரால் நகைச்சிருக்க மாட்டா. சாரால் சமைச்சு கொடுத்துட்டு உள்ள இருந்து நகைக்கிறா. ஏன்? அது ஒரு மனுஷருங்க பேசுறது அப்படின்னு நினைச்சதுனால. ரியலா அவங்க தேவ தூதர், ஆபிரகாமுக்கு தெரியுது. அப்போ அவங்க கிளம்புறாங்க. எங்க போறீங்க? சோதோமுக்கு போறோம். 19ஆம் அதிகாரம் வரப்ப முதல் வசனம் சொல்லுது, 2 பேரா சோதோமுக்குள்ள போறாங்க. கேர்ஃபுல்லா கவனிங்க. 2 பேர் போறாங்க. 2 பேர் போறப்ப லோத்து பாக்குறான், லோத்து ரிசீவ் பண்றான். லோத்துக்கு தெரியுது அவங்க ரொம்ப முக்கியமான ஆளுன்னு. ஏதோ விசேஷம் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க சாதாரண ஆட்கள் இல்லை, அவங்க ஏதோ ஒரு மகிமையோட வர்றாங்கன்னு தெரியுது. அப்போ அவங்க சொல்றாங்க, நோ நோ, நாங்க வெளியவே தங்குறோம். இல்ல இல்ல, எங்க வீட்டுக்குள்ள தங்குங்க, தங்குங்க அப்படின்னு லோத்து சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்க புசித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. the same word, சாப்பிட்டாங்க. ராத்திரி வந்துச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏய் லோத்து, உங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களே ஆள், அவங்கள வெளியே அனுப்பு, நாங்க அவங்கள அறியணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லோத்து சொல்றாரு, ஐயோ அப்படி செய்யக்கூடாது, எனக்கு பெண் பிள்ளைங்க இருக்குது, அவங்களையாவது நீங்க எடுத்துக்கங்க, ஆனா எங்க வீட்டுக்கு வந்தவங்களை நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்னு லோத்து அவங்களுக்காக பேசுறாரு. இது உள்ள இருந்து அந்த தூதர்கள் கேட்கிறாங்க. இந்த பேச்சு அதிகமா மும்முரமா போறப்ப அந்த துன்மார்க்க மக்கள் அந்த லோத்துவோட சண்டையிட்டு அவனோட வாதம் பண்றத உள்ள இருக்கிற தூதர்கள் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிறப்ப இந்த வாதம் பெருசா போறதுனால தூதர்கள் கையை நீட்டி அவரை உள்ள எடுத்துக்கிறாங்க. அவனுங்க எல்லாம் கதவை தேடி தேடி அலையறான். அப்போ தேவ தூதர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்ல தேவ தூதர்களே உருவம் எடுத்து வந்ததற்கு ஆதாரம் இருக்குது. ஓகே, யோபு புஸ்தகத்துக்கு வருவோம். யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுது? தேவ புத்திரர்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில வந்த போது சாத்தானும் வந்து நின்றான். எப்படி? தேவன் பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கிருந்து வர? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். வேதத்துல வேற எங்கேயும் தேவனும் சாத்தானும் இந்த மாதிரி டைரக்டா பேசினது வேற எங்கேயும் இல்லை. ஆதியாகம காலத்துல தான் யோபுவின் சம்பவம் நடக்குது. சோ யோபுவின் புத்தகத்தை ஆதியாகம காலத்துல வச்சு படிக்கணும். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்ல தூதர்களே உருவம் எடுத்து வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க, மனுஷனை போல இருந்தாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல சாத்தான் தேவனிடத்துல பேசி இருக்கிறான், தேவன் அவனிடத்துல பேசி இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை யோபு புஸ்தகம் சொல்லுது. யோபு புஸ்தகம் மையத்துல இருக்கிறதுனால நம்ம அதை நினைச்சு படிக்க கூடாது. யோபுவின் புஸ்தகம், யோபுவின் சரித்திரம் ஆதியாகம காலத்துல மையத்துல நடக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல, குறிப்பா ஆதியாகம காலத்துல இது சாத்தியமா இருக்குது. சரி, அப்போ விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படி அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? விழுந்து போன தூதர்கள் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு 2 நிருபங்கள் புதிய ஏற்பாட்டுல சான்று சொல்லுது.
இப்ப விழுந்து போன தூதர்களை குறிச்சு பார்க்கிறப்போ, இப்போ தூதர்கள் இந்த தப்பு செஞ்சிருப்பாங்களா? விழுந்து போன பிசாசு எல்லாத்தையும் செய்யறானே, எல்லா துன்மார்க்கத்தையும் செய்யறான், பாவத்தை செய்ய சொல்றான், அக்கிரமத்தை செய்ய சொல்றான், கொலையை செய்ய சொல்றான். இதை மட்டும் செய்ய மாட்டான், செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு எந்த நியதியும் இல்லையே. விழுந்து போன தூதனுடைய நோக்கம் என்னன்னா, எப்படி ஆகிலும் ஸ்திரீயின் வித்தை கரெக்ட் பண்ணணும், ஸ்திரீயின் வித்தை கெடுக்கணும். அதனால பிசாசு வச்ச தந்திரத்துல இதுவும் ஒரு தந்திரம். இப்ப விழுந்து போன தூதர்களை குறிச்சு நிருபங்கள்ல சொல்ற 4வது கருத்தை கவனிப்போம். நிருபங்கள் அடிப்படையில கருத்து நம்பர் 4, யூதா 6:7 வாசிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் கவனிப்போம், வார்த்தைகளை கேர்ஃபுல்லா கவனிக்கணும். யூதா நிருபம் சின்ன நிருபம், ரொம்ப அதிகமான செய்திகளை சொல்ற நிருபம். அதுவும் யூகிக்கு யோசித்து பார்க்கிற செய்திகளை உள்ள சொல்லுது. இப்போ அந்த வசனத்தை கவனிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, விழுந்து போன தூதர்களை. ஒன் மோர் வேர்ட், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்கள். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுட்டவங்க, இழந்துட்டவங்க, அவங்கள என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளால கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இவங்க பண்ண தப்புக்கு ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இது எழுதுறது புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன். நடந்தது பழைய ஏற்பாட்டுல, ஆதியாகம காலத்துல. பனிஷ்மெண்ட்டை கவனிங்க. அந்த தப்பு செஞ்சவங்களை நித்திய சங்கிலிகளை போட்டு கட்டிட்டாரு. இங்க பாருங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும், கவனிங்க, அவர்களை போல இவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து சிறுஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டியது, விழுந்து போன தூதருங்க ஆதி மேன்மையை காத்துக்கல, ஆதி இடத்தை, அவங்களுடைய மேன்மையான இடத்தை காத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்நிய மாம்சத்துல சேர்ந்தாங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லுது. என்ன அந்நிய மாம்சம்? தேவ தூதன் உடைய அந்த சூப்பர் நேச்சுரல் மகிமையா அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு பாவம் செய்ய கீழே மாம்சத்தை தேடினாங்களாம். சோ இங்க சொல்லுச்சு தண்டனை பாருங்க. இதனால அப்பவே இந்த தப்புக்காக பிளட் ஜலப்பிரளயம் வந்து அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்துட்டு. இப்ப எங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க? நியாய தீர்ப்புக்கென்று கட்டி. லிசன், நரகத்துல 3 இடம் இருக்குது. 3 இடம் இருக்குது. ஒருத்தர் செத்துட்டா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பரலோகம் போவாங்க, அதாவது சியோலுக்கு போவாங்க. கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா அவங்க போற இடம் ஹேடஸ் அப்படின்ற இடம், பாதாளம். அச்சா, இது மனுஷனுக்கு. இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு இடம் இருக்குது, பாதாளம். அதுக்கு பேரு டார்டரஸ் அப்படின்னு பேரு. அந்த முழு டார்டரஸும் இந்த தூதர்கள் கட்டி போட்டு வச்சிருக்கிற இடம். ஆல்ரெடி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு. இப்ப அவங்க எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு. லிசன், மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு வெயிட் பண்றாங்க. தி கிரேட் ஜட்ஜ்மென்ட்க்கு. யாரு? துன்மார்க்கமா செத்து போனவனும் நியாய தீர்ப்புக்கு வருவான். இப்ப இங்க கட்டி
வச்சிருக்கிறாங்களே, இவங்களும் நியாய தீர்ப்புக்கு வருவாங்க. அப்போ தூதர்கள்ல ஒரு கூட்டம் பாவம் செஞ்ச இந்த கூட்டம், விழுந்து போன தூதர்கள் அந்நிய மாம்சத்தோட சேர்ந்து அந்த வித்தை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சதுனால அவங்களுக்கு நியாய தீர்ப்பை தேவன் முதல்ல கொடுத்து உள்ள தூக்கி போட்டு கட்டப்பட்டு இப்ப இருக்கிறாங்க. நரகத்துல 2 வேர்டு ரொம்ப முக்கியம், ஏடஸ், டார்டரஸ். டார்டரஸ்ல தான் அவங்க இருக்கிறாங்க, அதுக்குள்ள மனுஷன் போக முடியாது. ஏடஸ்ல தான் செத்துட்டா போறான் துன்மார்க்கன். இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி சங்கிலிகளை கட்டி, நித்திய சங்கிலிகளை கட்டி உள்ள இருக்கிறாங்க. அது அவங்களுக்குன்னே வச்சிருக்கிற இடம். அப்போ தேவ தூதர்கள் செஞ்ச தப்பு, தேவ தூதர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு, ரெண்டுமே யூதா சொல்லி இருக்கிறாரு. ஒன் மோர் எக்ஸாம்பிள், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. எதை பேஸ் பண்ணி மேட்டர் வருது பாத்தீங்களா? எதை பேஸ் பண்ணி? நோவாவை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசுறாரு. அப்போ நோவாவை கனெக்ட் பண்ணி ஃப்ளட்டோட சம்பந்தப்பட்டு பேசுறாரு. அதுவும் குறிப்பா 8 பேரை காப்பாற்றப்பட்டாங்க. ஃப்ளட் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இங்க பாருங்க, பாவம் செஞ்ச தூதர்களை என்ன பாவம் செஞ்சான்? அவன் செஞ்சதுல பெரிய பாவம், மனுஷகுமார்த்திகள் சௌந்தரியம் உள்ளவங்கன்னு கண்டு அவங்களோட சேர்ந்து அவங்க சேர்ந்ததுனால அவங்க 2 பேருக்கும் பிறந்தது ராட்சதர்கள் பிறந்தாங்க பூமியில. அப்போ பூமி முழுசும் இப்படி நடந்தா என்ன ஆகும்? அப்போ ஒரு விழுந்து போன தூதன், ஒரு மனுஷகுமார்த்தி சேர்றாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறகுறது ராட்சதன். இப்போ இவங்க வளர்றாங்க. இந்த ராட்சதன் என்ன பண்ணுவான்? அவனும் அதே தான் செய்வான். அப்போ இந்த மாதிரி பூமியில தேவன் வச்ச அந்த பரிசுத்தமான குடும்பத்தை, அந்த உன்னதமான குடும்பத்தை தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை ஆட்சி செய்யணும்னு ஆதாம் ஏவால உண்டாக்கி தேவ பக்தி உள்ளவர்களை பூமியில வைக்கணும்னு நினைச்ச அந்த பூமியில சாத்தான் தன்னுடைய வித்தை மிக்ஸ் பண்ணி ராட்சதர்கள் மனுஷர்கள், மனுஷர்கள் ராட்சதர்கள் மனுஷர்கள். அப்போ பூமியில எல்லா இடத்துலயும் இந்த வித்து கலப்படமாவது. இப்போ இந்த ராட்சதன் இன்னொரு ராட்சதன், அப்புறம் ராட்சதனுக்கு ராட்சதன் சேருவான், அப்புறம் ராட்சதனுக்கு ராட்சதன் சேருவான், ராட்சதனுக்கு நெஃபிலிம் சேருவான், ராட்சதனுக்கு பெண் சேருவான். அப்போ இது குழப்பமா இந்த இனவிருத்தி நடக்குது, மிக்ஸ் ஆகுது. அப்ப இது நிக்க கூடியதா இல்ல, வேகமா பரவுது பூமியில. இது நடந்துகிட்டே போயிட்டே இருக்குது. அநியாயம், அக்கிரமம், சீர்கேடு எல்லாம் நடக்குது. அவனுடைய நினைவின் தோற்றம் கூட சரியில்லை. பூமி முழுசும் சீர்கேடா இருக்குது. இப்போ இது ஒரு நாள் இல்ல, பல நாள் வேகமா நடக்குது. ஓகே, பாப்போம். ஒன் மோர் பேதுரு சொல்றாரு. ஒன் மோர் எக்ஸாம்பிள், 3ஆம் அதிகாரம் 19, 20. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். இது பிரசங்கம் கேட்கறதுனால இது புரியாது. உண்மையை சொல்றேன், பிரசங்கம் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி, அதை நான் விரும்புறேன். ஆனா டீச்சிங் வந்தா உண்மையை சொல்றப்ப புரிந்து கொள்றதுக்கு கூட இருதயம் வேணும், ஏற்றுக்கொள்றதுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பேதுரு எழுதுறாரு. உயிர்த்தெழுதல அப்படி எழுதுறப்ப சொல்றாரு, இயேசு உயிரோட எழுந்து அந்த ஆவியில எங்க போறாரு? அந்த ஆவியில பாதாளத்துக்கு போறாரு. போய் என்ன சொல்றாரு? அந்த ஆவியில அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்னத்துக்கு அங்க போய் பிரசங்கம் பண்ணணும்? இப்ப பாருங்க, பிரசங்கம் பண்ணா இப்ப கிறிஸ்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றோம், கிறிஸ்தவங்க இல்லாததுக்கு பிரசங்கம் பண்றோம். ஏன்? ஒண்ணு
மனம் மாறணும், இல்ல ரட்சிக்கப்படணும், இல்ல பரிசுத்தம் அடையணும், பழைய வழியை விட்டு வாழ்க்கையை விட்டு திரும்பணும். இதுக்கு தானே காரணம். காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன பிரசங்கம் இருக்குது? ரட்சிக்கப்பட போறாங்களா? இல்ல. மனம் மாற போறாங்களா? இல்ல. திருந்த போறாங்களா? இல்ல. சரி, திருந்திட்டு வெளியே வர போறாங்களா? இல்ல. எதுவுமே நடக்க போறது கிடையாது. பிரசங்கம் பண்ணாரு ஆவிகளுக்கு போய். லிசன், பிரசங்கம் பண்ணினார்ன்றது ராங் டிரான்ஸ்லேஷன். முதல்ல கவனிப்போம் அந்த வார்த்தையில ராங் டிரான்ஸ்லேஷன். என்ன நடக்குது, என்ன மீனிங்ல பேதுரு அதை எழுதுறாரு? சாத்தானே, நீ உன்னுடைய வித்த ஸ்திரீகளோட கலந்து உன் தலைய நசுக்க போறவர் வராரு 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 வரப்போறாருன்னு நினைச்சு தானே அதுக்கு நீ இந்த காரியத்தை செஞ்ச. உன் தூதர்களை விட்டு நீ சொன்னபடி விழுந்து போன தூதர்கள் ஸ்திரீகளோட சேர்ந்து ராட்சதர்கள்லாம் உருவாக்கி உன்னதமா ஸ்திரீயின் வித்தை கரெக்ட் பண்ணாங்களே, அந்த தூதர்களை இப்ப கட்டி போட்டு உள்ள வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து த ரியல் மேசியா, ரியல் ஸ்திரீயின் வித்து. ஆதியாகமம் 3:16 எந்த இயேசுவை, எந்த மேசியாவை மனசுல வச்சு தேவாதி தேவன் வாக்கு பண்ணாரோ அதே மேசியா பூமிக்கு அதே சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் ஆவியில உள்ள போய் கட்டப்பட்டு இருக்கிறாங்களே இந்த தூதர்களுக்கு போய் ஷவுட் பண்றாரு, ஏய் ஐ வான், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு ஷவுட் பண்றாரு. அதான் அது. காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணீங்க, எவ்வளோ ட்ரை பண்ணீங்கல்ல, நான் வரக்கூடாதபடி, என் வித்து வரக்கூடாதபடி, நான் உன் தலையை நசுக்க கூடாதபடி, இந்த பாரு நான் வந்துட்டேன், உன் தலையை நசுக்கிட்டேன், நான் மரணத்துல ஜெயிச்சிட்டேன். இதுதான் அது. ஐயோ, வேதம் படிக்க படிக்க தேன் ஆழம் ஆழம். இந்த ஆழத்துக்கு கொஞ்சம் ஆவியில வளர்ந்தா தான் இதெல்லாம் புரியும். இன்னொன்னு, பேலன்ஸா இருக்கணும். எந்த உபதேசத்தையும் ஒன்னு தூக்கியோ ஒன்னு தாழ்த்தியோ, இல்ல ஒரு ஆள் சொல்றத உயர்த்தியோ தாழ்த்தியோ, இல்ல ஒரு டாக்டரினை உயர்த்தியோ தாழ்த்தியோ, ஒரு போதகத்தை உயர்த்தியோ தாழ்த்தியோ இருக்கக்கூடாது. சமநிலையா இருந்து படிச்சாதான் இதெல்லாம் உள்ள வரும். நான் 100% பைபிளை 100% நம்புறேன். நான் 120 பைபிள் வச்சிருக்கிறேன். 2000 புஸ்தகத்துக்கு மேல நான் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய லைப்ரரியில் அவ்வளவு புஸ்தகம் இருக்குது. இது இல்லாத நான் 29 வயசுல இருந்து புஸ்தகத்தை எழுத ஆரம்பிச்சேன். 40 புஸ்தகங்களுக்கு மேல எழுதி இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற டாப் லீடர்ஸ் எல்லாருடைய செய்திகளை கவனிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறைகளுடைய செய்திகளை கவனிச்சு இருக்கிறேன். உலகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிறவர்களையும் சேர்த்து கவனிச்சிருக்கிறேன். எல்லாம் உள்வாங்குறேன். ஆனால் நான் சமநிலையில் இருக்கிறேன். உபதேசத்தினாலேயோ செய்தியினாலேயோ டாக்டரின்ஸ்னாலேயோ சபையினாலேயோ நான் யாரையும் வெறுக்கவும் இல்லை, யாரையும் தூர வச்சல. எந்த பட்சபாதமும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் 100% இதை நம்புறதுனால முதல்ல இதை படிக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான். ஒருவேளை மற்றவங்க தப்பா சொன்னா கூட அதை ஏத்துக்கிற பெருந்தன்மை எனக்கு இருக்குது. ஆனா பல கிறிஸ்தவங்களுக்கு அது இல்லை. பல போதகர்களுக்கு அது இல்லை. கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாரும் சொல்லக்கூடியது. தான் விரும்புற கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குது. அதை பயந்து சொல்லாத இருக்க கூடாது. நீங்க படிக்கிறத இப்படி நான் யோசிக்கிறேன், இப்படி இருக்குது, இது சரியா தப்பான்னு சொல்றப்ப, ஓ இதை படிச்சீங்க இல்ல, இது சரியா தப்பான்னு வாங்கறதுக்கு இருதயம் வேணும். குறுகி போன இருதயம் உள்ளவங்க தான் உடனே கட் பண்றாங்க. அப்படி செய்யக்கூடாது.
பாருங்க, இந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு எனக்கு 30 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் என்னுடைய கவலை, என் மேல எனக்கு இருக்கிற கோபம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் பைபிள் சரியா படிக்கலையே, என் வாழ்க்கையில இது போதலையே. அப்படிதான் நான் என் மேல கோபப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் என் பாத்திரம் எம்டியா தான் இருக்குது, என் மூளை எம்டியா தான் இருக்குது. அதனால தான் தேவன் ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. உலகம் முழுசும் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் காலாவது வந்துடும். என்னுடைய செய்தியை கேட்டு யாரோ ஒருத்தருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் சொல்றேன். யாரோ ஒருவருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சா இன்னும் என்ன மாதிரி நீங்க போய் பெருசா செய்யுங்க. அப்போ இது வாழ்நாளெல்லாம் படிக்க வேண்டியது, வாழ்நாளெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு நாள்ல இது முடியாது. இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த அனுபவம், இந்த அறிவு, இந்த அனுபவத்தோடு சேர வேத அறிவு இருக்குது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோட நடக்கிறது, நீங்க படிக்க 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 வர்றது, உங்களுடைய ஆவியில களங்கம் இல்லாம இருக்கிறப்ப அந்த களங்கம் இல்லாத ஆவியில பரிசுத்த ஆவியானவர் பேசுறது, இது டெய்லி ப்ராசஸ், டெய்லி ப்ராசஸ். அதனால தான் சொல்றேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். அது எந்த ஃபாதரா இருந்தாலும், எந்த கேத்தலிக் மேனா இருந்தாலும், சிபிஎம் இருந்தாலும், எல்லாருடைய கருத்துக்களை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் எனக்குன்னு நான் படிக்கிறப்போ என்னுடைய வெளிச்சம், என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம், என்னுடைய சொந்த கருத்து, இவைகளையும் நான் யோசிக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், என் மனைவி நகை போடல, என் மனைவி நகை போடல, நானும் நகை போடல. ஆனா நகை போடுறவங்கள நாங்க ஒரு நாளும் குற்றம் சொன்னதில்லை, தப்பாவும் பேசினதில்லை, தவறாவும் அவங்களுக்கு போதிச்சதில்லை. ஏன்? இந்த பக்குவம் எங்களுக்கு தேவன் கொடுத்த பக்குவம். அப்போ செய்திகளை படிக்கிறப்ப உடனே டக்குன்னு பட்டை தட்டிட்டு இருக்க கூடாது. அவர் சொன்னது தப்பு, இவர் சொல்றது சரியில்லை, அங்க அப்படி சொல்றாங்க, இங்க இப்படி. நோ, கிறிஸ்தவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்களே, இதுதான் பெரிய சோகம். எல்லா வகையிலும் பிரிஞ்சு கிடக்குறோம். சபை வழியில, போதக வழியில, டினாமினேஷன் வழியில, மொழியில, இனத்துல, ஜாதியில, படிப்புல, பணத்துல, எல்லாத்துலயுமே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறோம். இதுல உபதேசத்திலையும் பிரிஞ்சு கிடக்குறோம், உடையில பிரிஞ்சு கிடக்குறோம், மொழியில மட்டும் இல்ல, டாக்டரின்ஸ் உபதேசத்திலையும் பிரிஞ்சு கிடக்குறோம். சேர்க்கவே முடியல பாருங்க. அதனால எனக்கு ரொம்ப வருத்தம். என்னால யாரும் பிரியக்கூடாதுன்னு நான் சேர்க்க விரும்புறேன். நான் சேர்க்கறதுக்காக தான் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறாரு. அதனால தான் உலகம் முழுசும் டிராவல் பண்றேன், எந்த பட்சபாதம் இல்லாத. ஐ லவ் மை காட், ஐ லவ் ஹிஸ் வேர்ட், ஐ நவ் ஹிம். இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியமான சத்தியம் இந்த நிருபத்தில். ஓகே, இங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுறப்ப இந்த ஒரு இடம் டக்குன்னு வருது. என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுகிற போதாகிலும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாகிலும், ஸ்திரியானவள் முக்காடிடணும், புருஷன் முக்காடிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் எடுத்து படிப்போம் அந்த அதிகாரத்தை. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளுகிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அது என்ன?
இவ்வளவு நேரம் புருஷன் பத்தி மனைவியை பத்தி பேசிட்டு தூதர்களின் நிமித்தமாவது முக்காடேட்ட கடவுள், அது என்ன நடுவுல ஒரு சின்ன இடைச்சொற்கள் மாதிரி பவுல் எழுதுறாரு. அதாவது நீ முக்காடு போடணும், ஜெபம் பண்ணும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லும் போது முக்காடு போடணும். ஏன்? உன் தலைமுடி பெருசா இருந்தா, ஒருவேளை தலைமுடி சின்னதா கட் பண்ணிட்டு, ஆனால் தூதர்களின் நிமித்தமாவது நீ முக்காடு போடு. அதாவது தூதர்கள் கூட அது இடரலா இருக்க வேண்டாம், தூதர்கள் கூட உன் தலைமுடிய பார்க்க வேண்டாம், பெட்டர் அவங்களுக்கு கூட இடரல் உண்டாக்காத அப்படின்ற மீனிங்ல பெஸ்டா ஒரு கவுன்சில் கொடுக்கிறப்ப இது கூட ஒன்னு சேர்த்து சொல்றாரு. அப்போ முக்காடு போடுறதுன்றது புருஷனுக்காக, சபைக்காக அப்படின்னு சொல்லிட்டு தேவனை கனம் பண்ணணும், ஜபத்தை தீர்க்க தரிசனத்தை கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆகையினால் தூதர்களின் நிமித்தம் சேர்த்து சொல்றாரு. அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், அதுக்காவது முக்காடு போடணும் அப்படின்றாரு. ஏன்? ஸ்திரீயானவள் கவர் பண்றது ரொம்ப முக்கியம். ஆதியில தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவங்களோட சேர்ந்தாங்கன்னு சொல்லுது. அந்த மாதிரி இனிமே நடக்காது. ஆனா கூட பவுல் ஒரு வேர்டு சொல்றாரு. அப்போ இது மைனூட் காரியங்களை கவனிக்கிறாங்க வேதத்துல. ஆர்கியூ பண்ணிட்டே போலாம், ஆர்கியூ பண்ணிட்டு போலாம். ஓகே, இப்போ கருத்து 5 விழுந்து போன தூதர்களை குறித்து வேதத்துல அதிகமா சொல்லல, ஆனா இங்க அங்கமா சொன்னதை பார்த்தோம். இத அக்யூரேட்டா அப்படியே செய்தியா சொல்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு பேரு புக் ஆஃப் ஏனோக். அது ஏனோக்கு காலத்துல எழுதப்பட்ட புக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புஸ்தகம் நம்ம வேதத்துல இல்ல, அது யாரும் படிக்கல. ஆனா இந்த புஸ்தகத்துல தான் சொல்லப்படுது 108 அதிகாரம் இருக்குது. இந்த 108 அதிகாரத்துல 5 தொகுப்பா இருக்குது. இதுல ஒரு பகுதியில இந்த மாதிரி விழுந்து போன தூதர்கள் மனுஷ குமார்த்திகளோட சேர்ந்ததுனால ராட்சதர்கள் பிறந்தாங்கன்னு இந்த புக்கு சொல்லுது. நான் பொதுவா இந்த மாதிரி புஸ்தகத்தை கோட் பண்றது இல்லை யாருக்கும். ஏன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதை நான் சொன்னதையும் பைபிளையும் விட்டுட்டு அதை தேடுவாங்க. அதனால நான் பேசுறப்ப சைடு புக்ஸ் சொல்றதே கிடையாது. வேணும்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம், அது எங்கிருந்து எடுத்தீங்க, அப்படித்தான் பைபிள்ல இல்லையே, எங்கிருந்து சொல்றீங்கன்னு. நான் படிக்கிறப்ப எல்லாத்தையும் கேதர் பண்ணி எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது, எது பக்தி விருத்திக்கு ஏதுவானது, எது இடரல் இல்லாததுன்னு முதல்லயே யோசித்து சென்சர் பண்ணிக்கின்னா சொல்ல வேண்டியதை சொல்றேன். உங்க பக்தி விருத்திக்கு இடரலா வர எதையுமே எப்பவுமே யாருமே சொல்லக்கூடாது. அது வேதத்துக்கு வெளியே செய்திகளா இருக்கலாம். அப்போ அது நமக்கு உதவணும், அவ்வளவுதான். அது உதவணும். பல புஸ்தகங்களை படிச்சுட்டு சிலதெல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்? அதெல்லாம் இவங்களால புரிஞ்சிக்காது, இவங்களால புரிஞ்சிக்க முடியாது, இவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா வேதத்தோட சம்பந்தப்பட்ட செய்தி. நான் ரொம்ப அதில் கவனமா இருக்கிறேன், யோசித்து தான் பேசுறேன். எதை சொல்லணும்ன்றது என்கிட்ட கோடு இருக்குது, எப்படி சொல்லணும்னு கோடு இருக்குது. நான் ஆதங்கப்பட்டு பேசுறப்ப நான் ஜனங்கள் மேலதான் ஆதங்கப்பட்டு பேசுறேன் தவிர வசனத்தின் மேல இல்லை. அப்போ இந்த புஸ்தகம் கூட சொல்லுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு. இது ஒரு பெரிய புஸ்தகம், அது யாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பைபிளை ஒழுங்கா படிச்சா போதும், வேற எதுவும் படிக்க வேணாம். பைபிளையே ஒழுங்கா படிக்காதப்போ எதுக்கு இதெல்லாம்? சோ இந்த புஸ்தகம் சொல்லுது. கவனிப்போம். இந்த புஸ்தகத்துல யூதாவில் வர வசனங்களை பார்த்தோம் இல்ல, அந்த யூதாவில் வர வசனங்களுக்கு இணையா இந்த புக் ஆஃப் ஏனோக்ல இவ்வளவு கொட்டேஷன்ஸ் அதுக்கு இணையா சொல்லப்படுது. விழுந்து போன தூதர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி அவங்க மனுக்குலத்தை கெடுத்தாங்க அப்படின்னு இந்த புஸ்தகத்துல இந்த அதிகாரங்கள்ல யூதாவில் வர வசனத்தின் படியே இங்க சொல்லுது.
வெளியே இருக்கிற எவிடன்ஸ். ஓகே, கருத்து 6. அந்நாட்களில் பூமியில ராட்சதர்கள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த ராட்சதர்களை குறித்து தான் அது நெப்லேயம்னு பார்த்தோம். இவங்க நெடியவர்களா இருந்தாங்க, ஜலப்பிரளயத்துக்கு முன்ன இருந்தாங்க. இதெல்லாம் பெருகுனதுனால தேவன் பூமியை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ராட்சதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுடைய அளவு இவ்வளோ நார்மலா இருக்க ஒரு மனுஷனுடைய உயரத்தை விட அதிகமா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுது. 6 அடி இருக்கிற உயரத்துல அதுக்கு அப்புறம் 12 அடி, 18 அடி, 24 அடி, 30 அடி, 36 அடி நெடியவர்கள் இருந்தாங்க, ராட்சதர்கள். ஓகே, இவங்களை குறிச்சு வர செய்திகளை கவனிப்போம். இவங்களை குறிச்சு 6 அடின்றது பிரசன்ட்ல இருக்கிற மனுஷன், இவன் நம்ம போல இருக்கிறவன். அதுக்கப்புறம் 2வது 15 அடி இருக்கிறது சவுத் ஈஸ்ட்ல துருக்கியில 1950களுக்கு முன்னால இவ்வளவு உயரத்துக்கு எலும்பு கூண்டை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 8.6 அடி அப்படி ரோம்ல இந்த மாதிரி உயரத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரோமன் ராயனா இருந்தான். கிபி 235க்கும் 238க்கும் அவன் வாழ்ந்தான். நம்பர் 4 10 அடி 6 அங்குலம் கோலியாத் என்பவன் வேதத்தின் காலத்துல இருந்தான். கிமு 1010ஆம் வருஷம் இந்த கோலியாத் வாழ்ந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படிப்பட்ட உயரமுள்ள ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது. நம்பர் 5 1 2 3 4 நம்பர் 5 5th மேன் 12 அடி. இவன் ஓக் ராஜா அப்படின்னு சொல்லுது. இவனை குறிச்சு வேத புத்தகமும் அடையாளமா சொல்லுது. உபாகமும் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 11ஆம் வசனம். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கைமுழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா. அக்காலத்திலே அப்போ இந்த ஓக் ராஜா அவ்வளவு உயரமா இருந்தான், அவ்வளவு பெரிய கட்டில் போட்டு இருந்தான். ராட்சத கூட்டத்திலிருந்து அவனும் வந்திருக்கிறான் மனுஷன். ஆனா அந்த டிஎன்ஏ ராட்சதனுடைய டிஎன்ஏ மாதிரி இருந்துச்சு, அவனால்தான் அவ்வளவு உயரம். இத சங்கீதங்களின் புத்தகத்துல 139ஆம் சங்கீதத்துல இப்படி வரும், பாசானின் ராஜாவை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு வரும். எங்க எடுங்க பாப்போம், 136. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் அவனை மட்டும் பேர் சொல்லி சொல்றாங்க? ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பயங்கரமா இருந்தான். அவன் ஒரு ராட்சத பிறவி. ஓகே, அடுத்த ஆளு 19.6 இன்ச்சு. 19.6 இது கிபி 1577ஆம் வருஷம் இந்த மாதிரி ஒரு எலும்பு கூண்டை கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவு உயரத்தில் இருந்தது. அதுக்கு அடுத்தது 23 அடி உயரம். கிபி 1456ஆம் வருஷம் பிரான்ஸ்ல இவ்வளவு பெரிய எலும்பு கூட தோண்டி கண்டெடுத்தாங்க. அடுத்தது 25.6. கிபி 1613ல இந்த மாதிரி ஒரு உருவத்துல எலும்பு கொண்ட பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க. இதுவும் முழு உருவம் நீளம் கொண்ட ஒரு எலும்பு கூண்டு. அப்ப இவ்வளவு உயரத்துக்கு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். ஓகே, கடைசியா 36 அடி உயரம் உள்ள ஒரு மனுஷனை கிமு 650க்கும் கிபி 640க்கும் இடைப்பட்ட காலத்துல இருந்திருக்கலாம் இவ்வளவு உயரம் உள்ள ஒருத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த ராட்சதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க செத்த பிறகு எப்படி அந்த எலும்புகள் எல்லாம் தோண்டி எடுத்தாங்க
அப்படின்னு ஒரு சில படங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு ராத்திரிக்கு தூங்காத இருந்துடக்கூடாது, நல்லா தூங்கணும், பயப்படக்கூடாது. ஓகே, கவனிங்க. இது ஒரே ஒரு மனுஷனுடைய தலை. ஓகே, இது ஒரு மனுஷனுடைய கபாலம். அவன் தலையை மட்டும் தூக்கிட்டு வராங்க வாகனத்துல. இது அவனுடைய பாதி உருவம். சாதாரண மனுஷனுடைய உயரம் வேற, அவனுடைய உயரம் வேற. அவனை அப்படியே தூக்கி எடுக்கிறதுக்கு எந்திரத்தை கொண்டு தான் எடுத்தாங்க. சோ அவனுடைய தலை இங்க இருக்குது, கால் இங்க இருக்குது, இவ்வளோ நீளமான ஒரு உருவம். அதே போலதான் இதுவும். சோ அவனுடைய முழு உடல் இங்க தொடங்குது, முடிவு இங்க இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய தலை கொண்ட ஒரு ராட்சத உருவம். அவனுடைய உடல், கால், காலின் நீளம், பாதம். பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணிட்டு படிங்க. அவனுடைய கை, கால், அவனுடைய பாதங்களே இவ்வளவு பெருசா இருந்திருக்குமானால் அவனுடைய உடல் எவ்வளவு பெரிய உயரமா இருந்திருக்கும். அவருடைய தலையில மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. இது அந்த நாட்கள்ல கண்டெடுக்கப்பட்ட ராட்சத தலைகள். இது ஒரு மியூசியத்துல இருக்கிற ஒரே ஒரு எலும்பு கூடு. இதனுடைய உயரம் அவ்வளவுக்கு மேலேயும் இருக்குது. சில உருவங்கள் மிருக உருவத்திலையும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த ராட்சதர்கள் பல நேரங்கள்ல மிருகத்தோடவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால அந்த ராட்சதர்களுடைய தங்களுடைய வெறிய கண்ட்ரோல் பண்ண மனுஷன் போதாதுன்னு மிருகங்களோட சேர்ந்ததுனால அந்த மிருகங்கள் பெற்றெடுக்கிறதும் பாதி மனுஷ உருவமும் பாதி மிருக உருவமாவும் இருந்துச்சான். சோ அதனால தான் தேவன் ஜலப்பிரளயத்துல மிருகங்களையும் சேர்த்து அழிக்கிறாரு. அந்த வித்து கூட கரப்ட் ஆயிடுச்சே அப்படின்னு. பாதி உருவம் மனுஷ உருவம், பாதி மிருகம். பாதி உருவம் மனுஷ உருவம், பாதி மிருக உருவம். ஒரு சிலை இருந்துச்சு, அதுல பாபிலோன்ல மனுஷ உருவ தலையும் மிருக உடல் உறுப்பும் இணைஞ்சது. அப்போ அந்த நாட்கள்ல இந்த மாதிரி கூட இருந்ததுக்கு இதெல்லாம் அடையாளம். அப்ப தேவன் ஒரு முடிவு எடுக்கிறாரு, முழு உலகத்தையும் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் இருக்கணும், நியாயமான காரணம் இருக்கணும். அதனாலதான் இந்த முடிவை கர்த்தர் எடுக்கிறாரு. இப்போ பாருங்க, சாதாரண ஒரு மனுஷனுடைய உயரம் எவ்வளவா இருந்தா அசாதாரணமா இருக்கிற ஒரு ராட்சதனுடைய உயரம் இப்படி இருந்துச்சு. இதுக்கு பின்னாடியும் இப்படி இருந்தாங்க. சோ ராட்சதர்கள் பிறந்து வந்தாங்க, இருந்தாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்ட உதாரணங்கள். சரி, செய்திய ஒரே ஒரு முடிவுரையோட முடிக்கிறேன். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலதான் இந்த காரியம் நடந்துச்சு. ராட்சதர்களும் இருந்தாங்க. ஜலப்பிரளயத்துக்கு முன்புதான் தேவன் இதெல்லாம் பார்த்து இனி பொறுமையா இருக்க முடியாது, வாஷ் அவுட். பாருங்க, வாஷ் அவுட், ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு ஆளை போதும் அப்படின்னு நினைச்சு, இந்த ஒரு ஆள் போதும், இவனை வச்சு நான் புதுசா ஒரு உலகத்தை, ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அது நோவா அப்படின்ற ஒருத்தனை. ஓகே, அடுத்த வாரம் இங்கிருந்து தொடங்குவோம். ஆனால் இதை முடிக்கிற போது இன்னொரு செய்தியோட சேர்த்து முடிக்கிறேன். இப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னால இப்படி நடக்குது இல்ல, ராட்சதர்கள் பிறந்தாங்க இல்ல, ராட்சதர்கள் பெருவெள்ளத்துல அழிக்கப்படுறாங்கல்ல. ஓகே,
வாஷ் அவுட். தப்பு செய்த தேவ தூதர்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவங்க அவங்களையும் கட்டி பாதாளத்துல போட்டாச்சு. ஓகே, ஜலப்பிரளயம் வந்துருச்சு, ஜலப்பிரளயம் முடிஞ்சிருச்சு. இனிமே இவங்க இருக்கவே மாட்டாங்க. நோவா ஃபேமிலியில இருந்து புது உலகம் வருது. இப்படி போறப்ப மோசே என்ன பண்றாரு, 12 பேரை செலக்ட் பண்ணி நீங்க கானானுக்கு போய் வேவு பாருங்க, நம்ம மோவாப்புல இருக்கிறோம், உள்ள போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப இவங்க 12 பேரும் போய் வேவு பார்த்துட்டு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஐயோ, அந்த ஊருக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா நாங்க அங்க ராட்சதர்களை கண்டோம். அவங்க நெடியவர்களா இருந்தாங்க, எங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிங்களை போல இருந்தோம், ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், ராட்சதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாங்களே. எப்படி வந்தாங்க இவங்க ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி? ஓகே, கானானுக்குள்ள அப்படி. தாவீது காலத்துல ராட்சதர்கள் இருந்தான், கோலியாத் இருந்தான். 2 சாமுவேல் புஸ்தகத்திலையும் தாவீது ஒரு ராட்சதன் கொல்ல பார்த்தான் அப்படின்னு சொல்லுது. 1 சாமுவேல்ல தாவீது கொன்ற கோலியாத் ஒரு ராட்சத உருவத்தில் இருந்தான்னு சொல்லுது. எப்படி இவங்க வந்தாங்க ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி? ஃப்ளட்டுக்கு முன்னாடி தான் அழிச்சிட்டாரு. 8 பேர் தான் தப்பிச்சாங்க, வேற யாருமே தப்பல. புது உலகம் இந்த 8 பேரை கொண்டு தான் வரணும் ஜலப்பிரளயத்துக்கு பின்னால. அங்க எப்படி? ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்றாரு, ஆபிரகாம் இந்த பாரு, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன், ஆனா ஒரு காரியம், ஓ சந்ததி எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருக்கும், அதுக்கு பிறகுதான் நான் அவங்கள அந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏன்னா அந்த ஊர்ல எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் தீரல அப்படின்னு சொன்னாரு. எடுப்போம் ஆதியாகமம் புத்தகம் 15:15 இருந்து படிங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஓகே, அதனால அவங்க இங்க வர வேணாம், அங்கேயே இருக்கட்டும். அந்த ஊருக்கு போனாங்கன்னா அங்க எமோரியருடைய அக்கிரமம் பெருசா இருக்குது, எந்த ஒரு கானான்ல. சரி, இப்ப கேள்வி என்ன? பெரிய கேள்வி, யோசிக்க வைக்க வேண்டிய கேள்வி. ஜலப்பிரளயத்துக்கு காரணம் இவங்கள அழிச்சிட்டாரு, பிளட் வந்துருச்சு, 8 பேரு நல்லவங்க, 8 பேர் தான் இப்ப இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு தான் புது உலகம், புது சமுதாயம், புதிய ஜெனரேஷன் எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப பிளட்டுக்கு பிறகு சமுதாயம் வளருது. கானானுக்குள்ள எபூசியர், எமோரியர், கிர்காசியர், ஏவியர், எல்லாரும் இருக்கிறான், ராட்சதர்களும் உள்ள இருக்கிறான். நாங்க ராட்சதர்களை பார்த்தோம்னு மோசேக்கு ரிப்போர்ட் போகுது. யோசுவா படைகளை அனுப்பி உள்ள போறப்ப கானானுக்குள்ள ராட்சதர்களை வெட்டுறான். எப்படி வந்தாங்க, எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ், இந்த 8 பேருக்குள்ள தான் வந்திருக்கணும். நோவா குடும்பம், இவங்களுக்குள்ள இருந்து தான் இந்த சந்ததி வளர்ந்து தான் திரும்பவும் அந்த ராட்சதரும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்திருக்கணும். அப்படித்தானே தவிர வேற வழியே கிடையாது. சரி, லாஸ்ட் கொஸ்டின். நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, நோவாவுக்கு குடும்பம் நல்ல குடும்பம். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அவர் திராட்சை ரசம் குடிச்சு வெறிச்சிருந்தாரு. அப்போ அவருடைய வஸ்திரம் விலகி இருந்துச்சு. அதனால வெளியே இருந்த 3 குமாரர்களும் அவரை வந்து ஒவ்வொருத்தரா பார்க்கறாங்க. இப்போ அந்த அதிகாரத்தை எடுங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஆதியாகமம்
9ஆம் அதிகாரம் 20 கவனிப்போம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெளி தெரிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஓகே, வஸ்திரம் விலகி படுத்திருந்தாரு. ஒரு பையன் வந்து பார்த்துட்டு போய் சொல்றான். 2 பசங்க வந்து அவருடைய வஸ்திரத்தை எடுத்து மூடிட்டு போறாங்க. இப்ப நோவா சபிச்சது யார? காம் யாரு? 3 பிள்ளைங்கள்ல திரும்ப சொல்லுங்க. நோவா சபிச்சது யார? அவன் யாரு? அவன் யாரு? அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. இப்படிதான் எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க. எல்லாருமே இப்படிதான் படிக்கிறோம். நோவா சபிச்சது தன்னுடைய மகன அல்ல, பேரனை. பாருங்க, இப்ப படிங்க, யோசித்து பார்த்து படிங்க. இப்ப சொல்லுங்க பதில. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரன். இருங்க, நோவா பையன் பேரு என்ன? 3 பேரும் சேம், காம். கானான் எங்க இருக்கிறான்ல? காமுடைய பையன் அவன் கானான். பேரனை சபிக்கிறாரு. இப்ப புரியுதா? சோ நோவா சபிச்சது 3 பிள்ளைங்கள் இல்ல, தன் பேரனை சபிக்கிறாரு. ஏன் சபிக்கிறாரு அப்படின்னா, நோவாவுக்கு அப்பவே தெரியும் வஸ்திரம் விலகி இருக்குது, இந்த பையன் இத போய் வெளியே சொல்றானே அப்படின்னு நோவா சபிச்சாரு. அவன் பேரு கானான். கானானுடைய எல்லைகள் எது தெரியுமா? கானானுடைய எல்லைகள் சோதோம் குமாரா எல்லாம் சேர்ந்து வருது. இப்ப வாசிங்க கானானுடைய எல்லைகளை. 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சீனீரியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபாயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. கானானின் எல்லைக்குள்ள இருக்குது. அந்த எல்லைக்குள்ள இருந்த ஒரு ஊரு சோதோம் குமாரா. சோதோம் குமாரா என்ன பாவம் பண்ணுச்சு தெரியும். அப்போ சோதோம் குமாரா என்ன பாவம் பண்றாங்க? கானானின் எல்லைக்குள்ள இந்த ராட்சதர்களும் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் 400 வருஷம் கழிச்சுதான் அங்க போனோம் கானானுக்குள்ள அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஏன்னா எமோரியருடைய அக்கிரமம் அங்க இருக்குது. சோ பிளட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த டிஎன்ஏ இந்த காம் மூலியமா கானான் மூலியமா வருது. எப்படியோ இந்த 8 பேர் தான் அதுக்கு, வேற யாரும் பொறுப்பு இல்லை. அப்போ பிளட்டுக்கு பிறகு இந்த 8 பேர் மூலியமா தான், யாரோ ஒருத்தர் மூலியமா தான் அந்த டிஎன்ஏ வந்திருக்கணும். அதனால தான் நோவா இதை புரிஞ்சிட்டு அவனை சபிக்கிறாரு. அதனால தான் கானானுக்குள்ள ராட்சதர்கள் இருந்தான். அவங்க இருந்த வேற எந்த ஊரும் இல்ல. தேவன் யாருக்கு எதை கொடுக்க போறாரோ அந்த தேசத்துல இருக்கிறாங்க. ஏன்? பிசாசுக்கு தெரியும் இது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க போறது. அதனால முதல்ல வந்து ஆக்குபை பண்றான்.
தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க போறத பிசாசு முதல்ல தெரிஞ்சதுனால அது அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு ஆக்குபை பண்ணி அதுக்குள்ள வாழ்றான். தேவன் சொன்னாரு, நான் அதை தான் உனக்கு கொடுப்பேன்னு. அதனால மோசே போய் ஆட்களை அனுப்புனப்ப அவங்க ரிப்போர்ட் சொன்னப்ப 2 பேர் பாசிட்டிவா சொன்னாங்க, காலேப்பும் யோசுவாவும். நம்ம அதை பிடிச்சிக்க முடியும்னு. பிறகு யோசுவா தலைமையில ராட்சதர்களை எல்லாரையும் அவங்க அழிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாவீது கொஞ்சம் நஞ்சு பேர் விட்டுவங்களை தாவீது அழிக்கிறான். அப்போ பிளட்டுக்கு பிறகு கூட இது யாரோ ஒருத்தர் மூலியமா வரலாம், வந்திருக்கலாம், இருக்கலாம். நான் சொல்லல, அப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்டு சந்தேகத்துக்கு வராதீங்க. இருக்கலாம், அதனாலதான் இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு தெளிவுக்கு டிப்ஸ், செய்தி இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறோம். திரும்பவும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். லெட்ஸ் ப்ரே. நல்ல பிதாவே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காய் ஸ்தோத்திரம். வேத வசனத்தை உட்கார்ந்து படிக்கவும் ஆழமாய் தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், எங்களை கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய வசனத்தை கேட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுதப்பா. அதன்படி இந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இவர்களுக்காய் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். இவர்களும் இவர்கள் குடும்பமும் பாக்கியம் உள்ளதா இருக்கட்டும். கர்த்தரை அறிகிற அறிவில வளர்க்கட்டும். ஆண்டவர் அவர்களும் அவர் குடும்பமும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் நிழலில ஆண்டவருக்காக கனி கொடுக்கலாய் வாழட்டும்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.